Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. இந்த வீடியோல Tally Prime Data Split பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டு டைப்ல Tallyல டேட்டாவை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்டிங் பீரியட், செகண்ட் டேட்டா ஸ்பிளிட். எக்ஸ்டெண்டிங் பீரியட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணாம பெண்டிங் வச்சிருக்க யூசர்ஸ் ஜஸ்ட் அவங்க டேட்டாவை பேக்கப் எடுத்துட்டு ஆல்ட் F2 கொடுத்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைக் திஸ். ஸோ 1 ஏப்ரல் அண்ட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்னவோ அதுல இருந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட இயர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் 31st மார்ச், ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட எண்டிங் டேட். ஸோ ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு எந்தெந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர்ஸை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ டிஃபால்ட் டேலியில, ஸோ அந்த வவுச்சர் நம்பரிங் ஆல்ட்ரேஷன்ஸ்க்காக கேட்வே ஆஃப் டேலியில இருந்து ஆல்டர், இதுல வவுச்சர் டைப். ஸோ வவுச்சர் டைப் போயிட்டு எந்த வவுச்சரோட நம்பர் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ல இருந்து செட் ஆர் ஆல்டர் அடிஷ்னல் நம்பரிங் டீடைல்ஸ் ஆப்ஷன் எஸ் பண்ணீங்க அப்படின்னா இயர் பை இயர் நீங்க ரீஸ்டார்ட் நம்பரிங் ஆப்ஷனை வந்து சேம் இந்த இயரும் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். ஸோ நான் கரண்ட், அதாவது அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரோட டேட் போட்டு எந்த இயர்ல எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் கரண்டா எனக்கு என்ன நம்பர்ல அது ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற நம்பர் வந்து நான் இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் டீடைல்ஸும் நீங்க இதுல கொடுக்கணும். ஸோ 1st ஏப்ரல் அண்ட் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரோட இயர் போட்டுட்டு சேம் அதே மாதிரி என்ன ஸ்லாஷ், ஸோ அந்த டேட்ஸ் இது கொடுத்துட்டு சஃபிக்ஸ் டீடைல்ஸ் பின்னாடி என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிற டீடைல் வந்து இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேக்கப் அண்ட் வவுச்சர் நம்பரிங் டீடைல்டு வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கைண்ட்லி செக் இட் அவுட் தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்பிளிட். ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரிஸ் எல்லாமே டேலியில போஸ்ட் பண்ணியாச்சு. இனிமே எந்த ஆல்ட்ரேஷன்ஸும் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வராது அப்படின்னா டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் அதுக்கும் டேட்டாவை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஆல் டு Y கொடுக்குறேன். இதுல ஸ்பிளிட் டேட்டா. ஸோ ஸ்பிளிட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன் இஸ் வெரிஃபை டேட்டா அண்ட் செகண்ட் ஒன் ஸ்பிளிட் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வெரிஃபை டேட்டா கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் டேலியே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணி நோ எரர்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தால் மட்டும் நீங்கள் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் நான் வந்து ஆல் டு Y கொடுத்து இதில் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பிளிட் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்பிளிட் டேட்டா. ஸோ ஸ்பிளிட் டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பிளிட் ஃப்ரம் அப்படிங்கிறதுல நீங்க என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரோட மந்த் அண்ட் இயரை வந்து இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ டு ஸ்பிளிட் கம்பெனி டேட்டா அப்படின்னு வரும். ஜஸ்ட் இதை என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேலி டேட்டா வந்து ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் டேக்ஸ் டைம். உங்களோட என்ட்ரிஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்து நீங்க எவ்வளோ என்ட்ரிஸ் போட்டிருக்கீங்கிறத பொறுத்து இந்த ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ் டைம் எடுக்கும். ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் த ப்ராசஸ் உங்களுக்கு கம்பெனி டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடும். ஸோ AXN Infotech உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து இதில் எடுத்துட்டு வந்துடும். உங்களோட அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க இந்த கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வவுச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் எல்லாமே 0 டிரான்சாக்ஷன்ஸ்ல தான் இருக்கும். பட் நீங்க போடக்கூடிய என்ட்ரிஸ் அண்ட் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், லெஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட க்ளோஸ் ஆகி இந்த கம்பெனில உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ நீங்க ஒரு லெஜர் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனில ஓப்பனிங் பேலன்ஸா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் ஆட் ஆகியிருக்கும். சேம் அதே மாதிரி ஸ்டாக் ரிப்போர்ட் செக் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஐட்டம்ல குவான்டிட்டி அண்ட் ரேட் வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்துட்டு வந்திருக்கும். ஹோப் எவ்ரிவன் லைக்ட் தி வீடியோ. இது மாதிரி டேலி ஃபீச்சர்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.